வணக்கத்துடன் இலங்கை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்திருக்கக்கூடிய அந்த கலவரம் ஒட்டுமொத்தமாக இலங்கையின் ஒரு கருப்பு பக்கமாகவே மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். பல அதிகாரிகள் இழக்கப்பட்டு இருக்கிறார்கள். இறப்பு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இது திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலை என்கின்ற ஒரு கருத்தும் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. நேற்று நான் வெளியிட்டிருந்த காணொலியில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதிகாரிகள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கைதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். கைதிகளுடைய கையில் துப்பாக்கிகள் இருக்கிறது. எனவே இந்த அதிகாரிகள் தப்பிப்பதற்கான ஒரு களம் ஏற்படுமா என்ற கேள்வியை நான் நேற்றைய காணொலியில் எடுத்து வைத்தேன். ஆனால் நேற்று இரவு நமக்கு கிடைத்த செய்திகள் வேறு விதமாக இருந்தன. அந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் பலர் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்கின்ற செய்திதான் நமக்கு கிடைத்தன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் என்ன நடந்தது? இது உண்மையிலே திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்று பல மட்டங்களில் எழும்பியிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டில் மிக காரசாரமான விவாதங்களை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அரசின் கையிலாகாத தனத்தின் காரணமாகத்தான் இப்படி ஒரு கருப்பு நாள் அரங்கேறி இருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் எடுத்து வைத்து ஆட்சியாளர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் மிக மிக அதிர்ச்சியாகவும் அதிர வைக்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்கின்றன. அந்த செய்திகள் ஒரு செவிவழி செய்தியாக இருக்கிறது என்பதை விட இந்த செய்திகள் முன்பே திட்டமிட்ட ஒன்று நடந்தேறியிருக்கிறது என்பதை மையப்படுத்திய தகவல்களை சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது. எனவே இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலைத்தான் நாம் எடுத்திருக்கிறோம். ஒருவேளை இது ஒரு ஆய்வு சார்ந்த ஒரு களமாக கூட இருக்கலாம். அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்திருக்கக்கூடிய கலவரத்தின் பின்னணி ஆணிவேர் எங்கிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுது போதை கடத்தல் பொருள்களை கடத்தக்கூடிய அந்த கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவரால் இயக்கப்பட்டதுதான் இந்த கலவரத்திற்கான மூலம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது போதை வஸ்துக்கள் கடத்தக்கூடியவர்கள் ஒரு பக்கமாக நீர்கொழும்பு பகுதியில், அதை எதிர்க்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கமாக இருந்துதான் இந்த போராட்டம் அந்த கலவரம் அரங்கேறியது என்பது பதிவு. ஆனால் இதன் பின்னணி திட்டமிட்டு இந்த கலவரம் எழுப்பப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்பதுதான் செய்தி. எதற்காக திட்டமிட்டு இந்த கலவரம் உருவாக்கப்பட்டது என்கின்ற பொழுது அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை அழித்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கலவரம் உருவாக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. சில திரைப்படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த திரைப்படத்திற்கு யாராவது ஒருவரை கைதியாக உள்ளே அனுப்புவார்கள். அதாவது கடத்தல் செய்யக்கூடியவர்கள். அந்த கைதியாக உள்ளே போகின்றவர் அங்கு ஒரு அணியை திரட்டி கொண்டு தாங்கள் யாரை அந்த சிறைச்சாலைக்குள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை அழிப்பதற்கு ஒரு கலவரத்தை அங்கே உள்ளே உருவாக்கி அந்த எதிரியை அழித்துவிட்டு வெளியே வரக்கூடிய களங்களை நாம் திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். ஏறக்குறைய நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த நிகழ்வு கூட அந்த திரைப்படத்தில் எப்படி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று இந்த போதை கடத்தல்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட கலவரம்தான் இந்த கலவரம் என்கின்ற செய்தி வருகின்றன. இது பரவலாக எல்லா மட்டத்திலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய அதே வேளையில் அனுரா அரசாங்கத்தின் மீதும் இப்பொழுது குற்றம் சாட்டக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டு இருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. ஆட்சியாளர்கள் அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஒரு கலவரத்தை உருவாக்கி ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சியாக திட்டமிட்டு இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய கலவரம் அமைந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இன்னொரு புறம் போலீஸ் துறையை பொறுத்தமட்டில் போலீஸின் உயர் அதிகாரி நாங்கள் மிக சிறப்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்திகளை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு கலவரம் நடைபெறும் என்பது முன்பே திட்டமிடப்பட்டிருந்தது என்றும் இந்த தகவல்கள் உளவுத்துறையின் மூலம் காவல்துறை அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது என்றும்
ஆனால் அதை காவல்துறை அதிகாரிகள் ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கவில்லை என்கின்ற ஒரு விமர்சனமும் எடுத்து வைக்கப்படுகின்றது. தற்பொழுது நாம் இதை குறித்து ஆராய்ந்த வகையில் அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த கலவரம் என்பது நேற்று இரவு அல்லது முந்தானேற்று இரவு அந்த கலவரம் உருவாக்கப்பட்டது இல்லை. இந்த கலவரம் முன்பே திட்டமிட்டு இந்த குறிப்பிட்ட நாளில் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருந்தது என்பதுதான் ஆதாரபூர்வமான ஆதாரமற்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த கலவரம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது, நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழித்து விட வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு இந்த கலவரம் அரங்கேறி இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் அங்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டு அந்த கைதிகள் அவர்களை தாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள் என்றும், அதன் அடிப்படையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மரணத்தின் பட்டியல் இன்னும் நீள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் சிறைச்சாலையில் நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த அதிகாரிகளை அழிப்பதற்கான திட்டமிடுதல் எடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதே வேளையில் வேறொரு கோணத்திலும் செய்திகள் வருகின்றன. அது என்னவென்றால், சிறைச்சாலையில் அதிகாரிகள் தங்கள் வரம்பு மீறி செயல்படக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பாடத்தை பயிற்றுவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கைதிகள் இந்த நகர்வுகளை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. ஆனால் இன்னொரு புறம் மிக ஆணித்தரமான ஒரு செய்தி, போதை வஸ்துகளை கடத்தி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அல்லது பாதாள உலகத்தின் தாதாக்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறைச்சாலையில் தங்களுக்கான ஒரு அணியை உருவாக்கி கொண்டு அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும், அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை அழிக்கக்கூடிய களமும், அவர்களை எதிர்த்து யாரும் சிறைச்சாலையில் இருந்துவிடக் கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் தெளிவாக பயணிக்கக்கூடிய களத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த கலவரம் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இப்பொழுது தாய்மார்கள் வெளியே இருந்து கதறக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருக்கிறது. அந்த தாய்மார்கள் எதனை மையப்படுத்தி கதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எந்த வழக்கென்று சொல்லாமல் அழைத்து கொண்டு சிறைச்சாலைக்குள் கொண்டு சென்றீர்கள். இப்பொழுது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்ற செய்தியே எங்களுக்கு தெரியவில்லை. என்னுடைய மகனை நீங்கள் வெளியே கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அந்த சிறைச்சாலையின் முன்பு தாய்மார்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் அனுரா ஆட்சியாளர்களுக்கு எதிராக நகர்த்தப்பட்ட நகர்வா இந்த கலவரம் என்றால் அதற்கு வலுவான ஆதாரங்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. திட்டமிட்டு ஒரு படுகொலைகள், அரசியல் படுகொலைகள் அரங்கேற்றப்படுவதற்காக சிறைச்சாலைக்குள் நடந்தேறிய ஒரு காட்டுமிராண்டித்தனம்தான் இந்த கலவரம் என்கிறார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். உண்மைகள் வெளிவருகின்ற பொழுது அனுரா அவர்களுடைய முகமூடி கிழிகிறதா அல்லது எதிர்க்கட்சிகளுடைய முகமூடி கிழிகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.